பேர் சினிமாவில் எடுத்து தயாரிப்பாக எந்த அளவுக்கு வந்துருக்காங்கன்னு. ஆனால் இதுக்கெல்லாம் இந்த சிறுபட தயாரிப்பாளருக்கு சரி பெரிய படத்தும் சரி எம்எல்ஏ வந்து முதல்வர்கிட்ட சொல்லணும். காரணம் என்னன்னு கேட்டால் சினிமா இருக்கிற அத்தனை தயாரிப்பாளருமே நொடிச்சு போயிட்டாங்க. இது அண்ணன் ராஜன் நல்லாவே தெரியும், சார் பேர சார் தெரியும். ஏன்னா படம் எடுக்க எல்லாரும் ஆர்வத்தோடு சென்னைக்கு வர்றாங்க. வந்து படத்தை எடுக்கும்போது எல்லாம் நல்லபடியாக எடுக்கணும் அப்படின்னு வரும்போது இங்கே சில விஷ கிருமிகள்லாம் கூட சில பேர் இருக்காங்க, அதையும் அப்படி சொல்லலாம். அதெல்லாம் இருந்து அந்த தயாரிப்பாளர் வாழ்வதை ரொம்ப மோசமாகி தான் ஒவ்வொரு நாளும் நானும் ராஜனா தனியாக உட்காந்து பேசுவோம். என்னையா இவ்வளோ படம் எடுக்கிறாங்க, இவ்வளோ பேர் செலவு பண்ண இவ்வளோ படம் ஓடாமல் இருக்குன்னு. அதனால் தமிழக அரசிட்ட எங்களுடைய விருகம்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா பிரபாராஜா வந்து மானியத்தை கம்பல்சரியாக கலைஞருக்கு அப்புறம் இது வரைக்கும் யாருமே ஒழுங்காக கொடுக்கவே இல்லை. அதனால் இப்போ இருக்கிற முதல்வர் அவருடைய பையன் மாண்புமிகு முதல்வர் தளபதி ஐயா இருக்காங்க. அதனால் எங்களுடைய விருகம்பாக்கம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தான் கேட்ட உடனே குரல் கொடுப்பாரு, ஃபோன் பண்ண உடனே எடுத்து பேசுவார். அதனால தான் நான் சீக்கிரம் பேசணும் வந்தேன். அதனால் எம்எல்ஏ அவர்கள் வந்து சென்சார் பண்ண உடனே சிறுபட தயாரிப்பாளர்கள்லாம் மானியத்தை உடனே கொடுக்கணும். நீங்கள் அந்த ஒரு பொதுக்குழு கூட்டுறது, அதுக்கு ஒரு இது பண்ணுறது, படத்தை பார்க்குறது, அதுக்கு ஒரு ஜிஓ போகிறலாம் இல்லாமல் சென்சார் பண்ணி தயாரிப்பாளர்லாம் இது பண்ணுறாங்கன்னா அந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் கர்நாடகாலாம் அப்படி கொடுக்குறாங்க. அதேமாரி முதலமைச்சர்கிட்ட எங்களுடைய விருகம்பாக்கம் சட்டமன்ற எம்எல்ஏ பிரபாராஜா ஒரு கோரிக்கை வச்சு துணை முதல்வர் சினிமாவில் இருக்கிறதுனால நீங்கள் சொன்னால் கண்டிப்பாக கேட்பாங்க. காரணம் என்ன, திமுகவுடைய நீங்கள் மாவட்ட இளைஞரின் செயலாளர், இன்னொன்று என்னென்னா ஆளுங்கட்சி, நீங்கள் சொன்னால் சிஎம் செய்வாங்க, துணை முதல்வர் கேட்பாங்க, அமைச்சர்லாம் கேட்பாங்க. தயவு செய்து இந்த சிறுபட தயாரிப்பில் சினிமா துறைக்கு ஒரு நல்ல காலத்தை நீங்கள் உருவாக்கி கொடுன்னு சொல்லி கேட்டுக்கிறேன். வந்த அனைவருக்கும் நன்றியை சொல்லி மீண்டும் ஒரு முறை பிரபாராஜா பேசுபவர்கள் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே கோரிக்கை வைக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். இனியவே செய்யக்கால் என்ன பைத்ததோ சால்பு. திருக்குறள் ஒரு வாழ்வு நூல். அது தமிழகத்தில் செல்வம். அதன் திரண்ட கருத்து எல்லாம் ஒன்றே ஒன்று. அது மக்களால் பிறந்தவர்களுக்கு அனைவருக்கும் மக்கள் பண்போடு வாழ வேண்டும் என்பது அத்தகைய பண்புகளில் ஒன்றே சான்றாமை. அதனை உடையவரே சான்றோர். தமிழகம் சான்றோரை தனது நாட்டு செல்வமாக கொண்டிருக்கிறது. சேர நாடு வேலை முடித்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, சோழ நாடு சோறுடைத்து, தொண்டை நாடு சான்றோர் உடைத்து என்பது ஔவையின் வாக்கு. இதிலிருந்து நிலவளமாகிய நெல்லும், மலை வளமாகிய யானையும், கடல் வளமாகிய முத்தும், மக்கள் வளமாகிய சான்றோரும் தமிழகத்தில் செல்வங்கள் என்ற உண்மையை நன்கு உணரலாம். சான்றாமை என்ற சொல் தமிழ்மொழி ஒன்றுக்கே உரியது. சான்றாமை தன்மை தமிழ் மக்களின் கலை. சான்றாமை பண்பு தமிழகத்தின் தனிப்பட்ட சொத்து. சான்றாமை என்ற சொல்லை பிற மொழிகளில் உரை எழுதி உள்ளார்கள். ஆனால் இன்று 7 மொழிகளில் உலக பொதுமறை திருக்குறளை காணொலிகளாக உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்க்க திட்டமிட்டுள்ள திரைமுன்னோட்ட விழாவிற்கு வருகை புரிந்துள்ள தலைமை பொறுப்பேற்று வருகை புரிந்துள்ள திரு பொன்குமார் அவர்கள் தலைவர், தமிழ்நாடு அரசு கட்டுமான தொழிலாளர் நலவாரியம் அவர்களை வருக என வரவேற்கிறோம். செவாலியர் டாக்டர் விஜிபி சந்தோஷம் அவர்கள், விஜிபி உலக தமிழ் சங்கம் தலைவர் அவர்களை வருக என வரவேற்கிறோம். டாக்டர் ஆர் சிவகுமார் ஐபிஎஸ் காவல் கண்காணிப்பாளர், சிலை திருட்டு பிரிவு தடுப்பு சென்னை அவர்களை வருக என வரவேற்கிறோம். திருக்குறள் செல்வர் டாக்டர் கே சிவகுமார் கூடுதல் கண்காணிப்பாளர் நாகப்பட்டினம் அவர்களை வருக என வரவேற்கிறோம். திரு ஏஎம்வி பிரபாகர ராஜா சட்டமன்ற உறுப்பினர் விரும்பாக்கம் அவர்களை வருக என வரவேற்கிறோம். திருக்குறள் திரை முன்னோட்ட வெளியீடு காணொலியை பெற்று திருக்குறள் இசை வளாகம் திறந்து வைத்து வாழ்த்துறை வழங்க வருகை புரிந்துள்ள திரு தி வேல்முருகன் ஐயா அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர், தலைவர், நிறுவனர், தமிழக வாழ்வுரிமை கட்சி அவர்களை வருக என வரவேற்கிறோம். இங்கு முன்னிலை புரிய வருகை புரிந்துள்ள திரு புலவர் ரத்தினவேல் அவர்களை தலைவர், தமிழ் உரிமை கூட்டமைப்பு அவர்களை வருக என வரவேற்கிறோம். சமூக செயல்பாட்டாளர் திரு குடந்தை அரசன் அவர்களை வருக என வரவேற்கிறோம். திரு ஆர் தமிழ்ச்செல்வன் சேலம் ஆர் பிரியாணி அவர்களை வருக என வரவேற்கிறோம். திரு எஸ் பால்பாண்டி அவர்கள் ஈசி இங்கிலீஷ் கோர்ஸ் அவர்களை வருக என வரவேற்கிறோம். திரு சி கிருஷ்ணன் அவர்களை வருக என வரவேற்கிறோம். நடிகர் திரு அகரன் திரைப்பட இயக்குனர் அவர்களை வருக என வரவேற்கிறோம். தமிழ்ச்செம்மல் முனைவர் அமுதா பாலகிருஷ்ணன் அவர்களை வருக என வரவேற்கிறோம். கவிஞர் லண்டன் திரு பொன்ராஜ் அவர்களையும், வழக்கறிஞர் திருமதி உமாசங்கரி அவர்களையும், முனைவர் மா முத்துமாணிக்கம் அவர்களையும், முனைவர் கி லட்சுமணகுமார் ஆன்மீக குழு தலைவர், அகில இந்திய தமிழ்ச்சங்கம் அவர்களையும்
வருக வருக என வரவேற்கிறோம். சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்துள்ள திரைப்பட தயாரிப்பாளர் திரு கே ராஜன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். திரைப்பட இயக்குனர் திரு பேரரசு அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். செயலாளர் திரைப்பட இயக்குனர் சங்கம் செயலாளர் திரு பேரரசு அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். திரு வேலு பிரபாகரன் திரைப்பட இயக்குனர் தயாரிப்பாளர் திரு ஏஆர் கே ராஜராஜா ஆல் இந்தியா பிலிம் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் ஆவடி திருமதி சே வரலட்சுமி தயாரிப்பாளர் பாடலாசிரியர் தமிழ் இயக்கம் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். சேலம் சிட்டி பாபு கௌரவ தலைவர் ஆன்மீக குழு அகில இந்திய தமிழ்ச்சங்கம் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். திரு ஜனா திரைப்பட நடிகர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். திரைப்பட இயக்குனர் திரு ஆர் பி உதயகுமார் தலைவர் திரைப்பட இயக்குனர் சங்கம் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். திரு ஆர்.கே. அன்புச்செல்வன் தமிழ்நாடு திரைப்பட சிறு முதலீட்டு தயாரிப்பாளர் சங்கம் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். நடிகர் திரு சிங்காரவேலன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். திரு வேலுசாமி தொழிலதிபர், திருமதி ஜெயசூர்யா உலகத்தமிழ் திருக்குறள் பேரவை, கவிஞர் வாமுரா ரவி செயலாளர் அகில இந்திய தமிழ்ச்சங்கம், இட்லி இனியவன் மாநில பொதுச் செயலாளர் தமிழ்நாடு சமையல் கலை அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். மற்றும் சிறப்பு அழைப்பாளராக வருகை புரிந்துள்ள அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். இந்த விழாவில் தொகுத்து வழங்க வருகை புரிந்துள்ள செல்வி சூரிய நிலா, அரிமா சிந்தை வாசன் மற்றும் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக வடிவமைத்த அனைவரையும் திருக்குறளை முன்னோட்டமாக வெளியிட்டு காமித்த காப்ப வடிவேலு சிவா அவர்களை வருக வருக என வரவேற்கும். ஞான திருக்குறள் அறக்கட்டளை தமிழ் போற்றிய வானொலியில் வையகமும் போற்றி போற்றும் உலக பொதுமுறை திருக்குறள் திரை முன்னோட்டம் வெளியீட்டு விழா மற்றும் திருக்குறள் இசை வளாகம் திறப்பு விழா 1330 திருக்குறளையும் தமிழ், ஆங்கிலம், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி, மலையாளம், சிங்களம் ஆகிய 7 மொழிகளில் உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்க்க தமிழ் ஆர்வலர்கள், திருக்குறள் அமைப்பு, தமிழ் சங்கங்கள், தமிழ் இலக்கியவாதிகள், உலக தமிழ் அமைப்புகள் மற்றும் அனைவரும் வருக வருக என அகமகிழ்வோடு இருகரம் கூப்பி வரவேற்று அழைக்கின்றோம். நன்றி, வணக்கம். திரை கண்ணோட்டம் மூலமாக 7 மொழிகளில் தமிழ், ஆங்கிலம், தெலுங்கு, கன்னடம், இந்தி, மலையாளம், சிங்களம் போன்ற மொழிகளில் 1330 குறளிலும் மொழிபெயர்த்து சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிற அன்பு சகோதரர் வடிவேல் சிவா அவர்களே, இந்த நிகழ்ச்சியை வந்து பெருமைப்படுத்தி கொண்டிருக்கிற தமிழகத்துடைய வாழ்வினுடைய கட்சியினுடைய தலைவரும் சட்டமன்றத்தில் மிகுந்த சிறப்போடு அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களின் குரலாக பொதுமக்களின் பிரச்சனைகளை எடுத்துரைத்துக் கொண்டிருக்கூடிய அன்பிற்கின அண்ணன் திரு வேலுமுருகன் அவர்களே, தொழிலாளர்களின் பாதுகாவலராக தொடர்ந்து நமது ஆட்சிக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கூடிய தமிழ்நாடு கட்டுமான தொழிற்சங்கத்துடைய தலைவர் அண்ணன் திரு பொன்குமார் அவர்களே, மரியாதைக்குரிய ஐயா திரு விஜிபி சந்தோஷம் அவர்களே, திரைத்துறையினை சார்ந்த அன்பு சகோதரர் பெரியவர் ஐயா ராஜன் அவர்களே, இயக்குனர் பேரரசு அவர்களே, மேடையில் இருக்கக்கூடிய ஆண்டோர் பெருமக்களே, சான்றோர் பெருமக்களே, சிறு திரைப்பட சங்கத்தினுடைய தயாரிப்பாளர்களை பாதுகாப்பாக இருந்தக்கூடிய அன்பு சகோதரர் விஐபி அன்பு அவர்களே, மற்றும் அறிஞர் பெருமக்களே, பொருளர்களே, தமிழ் சமுதாயத்தை சார்ந்த நல்லுள்ளங்களே, ஊடக நண்பர்களே, அத்தனை பேருக்கும் தொகுதியின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அன்பு சகோதரர் வடிவேல் அவர்கள் நான் நல்லா நினைவிற்கு ஒரு 2 வருஷம் முன்னாடி ஒரு மொட்டை மாடியில் வச்சு இந்த திருக்குறளுக்காக ஒரு நிகழ்ச்சி ஒரு ஆண்டுக்கு முன்பாக ஒரு சின்ன ஒரு மொட்டை மாடியில் வச்சு ஒரு நிகழ்ச்சியை பண்ணி இன்னைக்கு பார்த்துருப்போம். தமிழ்நாட்டிற்கு, தமிழ் சமூகத்திற்கு பல்வேறு பெருமைகள் இருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு பெருமைக்கும் ஒவ்வொருவர்கள் உரிமை கொண்டாடுவார்கள். ஆனால் இனம், ஜாதி, மதம், மொழி அனைத்தையும் கடந்து இன்றைக்கு உலகம் முழுவதும் நம் தமிழகத்திற்கு மிகப்பெரிய பெருமையாக இருக்கக்கூடியது நம் திருக்குறள். அது எந்த அளவுக்கு ஒரு எளிமையாக மக்கள் மத்தியில் போய் சேர்க்கக்கூடிய விஷயமாக இந்த திரைப்படத்தில் ஒரு காட்சிகள் மூலம் உண்மையிலே வாழ்க்கையில் வந்து மனிதர்களும் பல புக்குகளை பேராக படிக்கணும்னு அவசியம் இல்லை. டெய்லியும் வாழ்க்கையில் நல்லபடியாக முன்னேறணும்னா 2 வரி இருக்கிற குறள்களை படித்தா போதும். உண்மையிலே அதில் மாற்று கருத்தே கிடையாது. பேசுகின்ற சட்டமன்ற உறுப்பினர் எனக்கு மேடை பேச்சு வருமா இல்லை இந்த பொது வாழ்க்கைக்கு வரும்னா அரசியலுக்கு வரும்னா எனக்கு தெரியாது. நான் 7th படிக்கும்போது திருக்குறள் காம்படிஷன் போயிருந்தேன். ஒரே சின்ன விஷயம்தான், 10 குறளை படித்து ஒப்பிக்கணும் மேடையில். இன்டர் ஸ்கூல் காம்படிஷன், அதுதான் நம்ம வாழ்க்கையில் ஏறின முதல் மேடை.
வெறும் 5 குறள் தான் சொன்னேன், மீதி குறள் என்னால் சொல்ல முடியல, மேடையில் பதட்டம் வந்துடுச்சு. சரி என்ன செய்யறதுன்னு தெரியலன்னு டக்குன்னு திருக்குறளின் சிறப்புகளோ பெருக்கம் எனக்கு இருக்க நேரமோ சுருக்கம் இன்னும் நாம் பேசினால் நமக்கு ஏற்படும் பிணக்கம் நன்றி கூறி விடைபெரிய வணக்கம் சொல்லி முடிச்சிட்டேன். அது மாதிரி எனக்கு இந்த அரசியல் வாழ்க்கைக்கு எனக்கு ஒரு அடித்தள மேடையாக இருந்தது திருக்குறள் தான். இன்னைக்கு அந்த திருக்குறளை அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு வேலுமுருகன் அவர்கள் மாண்பு முதலமைச்சரிடம் பள்ளி மாணவர்களிடையே இது எப்படி போய் சேர்க்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். குறிப்பாக ரைம்ஸ் மூலம் பல்வேறு கோரிக்கைகளை முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார். அதையெல்லாம் முதலமைச்சர் நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இன்னைக்கு நம்ம பல விஷயங்கள்ல பல எடுத்துரைத்து பேசினாலும் இதை முன்னெடுக்கக்கூடியவர்கள் இவ்வளோ மேடையில் இவ்வளோ விஐபிஸ் வந்திருக்காங்க. எதுக்காக வந்திருக்காங்கன்னா திருக்குறளுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் தந்து இந்த நிகழ்ச்சி இந்த அளவுக்கு அதுக்குரிய பொருளாதார செலவு எவ்வளோ விஷயங்கள் இருக்கும் நமக்கு அத்தனை பேரும் தெரியும். ஆக மிகுந்த சிறப்போடு செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் வடிவேல் சிவா அவர்களை எத்தனை முறை பாராட்டினாலும் தகும் என்று சொல்லி மேடையில் இருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேரையும் தொகுதியின் சார்பாக வரவேற்று அண்ணன் சினிமா கோரிக்கை சொல்லியிருக்கிறீங்க. நிச்சயமாக துணை முதலமைச்சர் கவனத்துக்கு எடுத்து சென்று அதில் என்னென்ன செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கோ நிச்சயமாக சேர்க்கிறோம். அண்ணன் வடிவேல் சிவா போன்றவர்களுக்கும் கழகம் அரசும் துணை நிற்கும் என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேடையில் இருக்கிற அறிஞர் பெருமக்கள், இதுவரைக்கும் நான் இவ்வளோ பெரிய அறிஞர் பெருமக்கள் இருந்த கூட்டத்தில் இருந்ததில்லை. அதுக்காக எழுந்து நின்று கையெழுத்து வாங்கி உட்காந்து எனக்கு தம்பிக்கிட்ட ரெண்டே வேண்டும். நிறைய பேசினா அது லெங்க்தியாக போகும். திருக்குறள் மாதிரி இருக்கணும் இந்த பேச்சு. இப்போது திருக்குறள் மாதிரி இருக்கணும். முதல்ல சிவா, நீ நெடோழி வாழ்க. உன்னை பெற்ற அப்பா அம்மா புண்ணியம் பண்ணுவாங்க. எங்கள் ஐயா சந்தோஷம் அவர்கள் உலகத்தில் திருவள்ளுவர் சிலையை பல நாடுகளில் எனாமல் நிறுவியிருக்கார். திருக்குறளை 167 நாடுகளுக்கு சிலையை நிறுவி திருவள்ளுவரின் புகழை அப்படி பரப்பிட்டு இருக்காரு. அது அவரை கொண்டாந்து வச்சு என் அருமை சகோதரர் சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன், என் அருமை தம்பி பிரபாகரன் சட்டமன்ற உறுப்பினர், என் அருமை சகோதரர் பொன்குமார் நீண்ட நாள் நண்பர், எல்லாரையும் வர வச்சு இந்த அற்புதமான நிகழ்ச்சியை, இது எளிய நிகழ்ச்சின்னு தான் நினச்சி வந்தேன். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு உயரிய நிகழ்ச்சி நான் கண்டதில்லை. இங்கே நானும் பேரரசும் ஆடியோ இசை வெளியீட்டு விழாக்கள் அநேகமாக 100 நினைக்கிறேன். ஏன்னா மாதத்தில் எப்படியோ ஒரு 3 நாளுக்கு வந்துடுறோம். பெரிய ஆட்கள் யாரும் சிறுபட தொழிலுக்கு வர்றதில்லை. என் தம்பி அன்பு சொன்னது போல் சின்ன படங்களை உற்சாகப்படுத்த யாரும் வரதில்லை. நாங்கள் தான் ஒரு அனாதையாக இருக்கிறோம். அனாதைகளை காப்பாற்ற, ஏன்னா சிறுமுதிட்டு படத்தை இருப்பான் அனாதைகள். அந்த நிலையில் ஆயிட்டோம். படம் எடுக்கிற வரைக்கும் எங்கள் காலில் விழுவான். படம் எடுத்து முடித்த உடனே உன்னை எவன்டா படம் எடுக்க சொன்னது? 32 நாள் கூலி கொடுத்து சம்பளம் கொடுத்துருப்பான். வேலை செய்ததுக்கு தொழிலாளிக்கு 32 நாள் கொடுத்துருப்பான். 33ஆவது நாள் ஒரு நாள் அந்த சம்பளம் இல்லாமல் இருக்கும். அதுக்காக அந்த சாயந்தரம் என் ப்ரொடியூசர் படுற வேதனை. அதை தாண்டி ரிலீஸ் நேரத்தில் படம் எடுத்துடலாம், ஆனால் ரிலீஸ் பண்ண முடியாது. யாருக்கு தகுதி இருக்கோ பணம் இருக்கோ அவன் தான் படம் எடுத்து அவனே ரிலீஸ் பண்ணணும். இப்போத்தி சூழ்நிலை, இப்போ சினிமா இருக்கிற சூழ்நிலை, 100 பேர் படம் எடுத்தா 90 பேர் காலி. என் தம்பி சட்டமன்ற உறுப்பினர் வேலுமுருகனுக்கும் தெரியும், பிரபாகரனுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். எங்கள் ஐயா சிவகுமார் டிசி ஒரு காலத்தில் கமிஷன் ஹவுஸில் அவரை மீட் பண்ணியிருக்கேன். அவர் தான் இவருன்னு நினச்சி தான் பேசிகிட்டு இருக்கேன். தாம்பரத்தில் இருந்தீங்கள, ஆஹா, அவர் ஒரு இலக்கியவாதின்றதை நான் பின்னால் தெரிஞ்சுக்கிட்டேன். அன்பு சிறந்தவர். இந்த இந்த கூட்டத்தில் அதாவது மனம் மகிழ்வது என்போ இயற்கை. ஆனால் ஆத்மா இருக்கிறது, ஆன்மா உள்ள ஆன்மா, ஆன்மாவிலிருந்து மகிழணும்னா அந்த திருக்குறள் விழா தான். இப்படி ஒரு தமிழை உலகத்தில் பரப்ப முடியாது. இப்படி ஒரு திருக்குறளை உலகத்துக்கு எளிமையாக சொல்ல முடியாது. அதுவும் படம் எடுத்து
வாயில சொல்லிட்டு போயிடலாம், விளக்கம் சொல்லலாம். ஆனால் படமா எடுத்து பார்க்கிற போது இளைஞர்களின் பசுமரத்தாணி போல பதியும். ஆக இந்த ஒவ்வொரு காட்சியும் தம்பி ஒரு வேண்டுகோள் எனக்கு, இந்த சால்வை தயவுசெய்து வேல்முருகன் கொஞ்சம் எல்லாரும், பொன்குமார் எல்லாரும் சொல்லுங்க, இந்த சால்வை எடுங்க. இது ராஜஸ்தான்ல தயாரிக்கிறாங்க, இது தமிழ்நாடு அல்ல. நம்ம அதுக்கு தான் நான் திருப்பி அவருக்கே போட்டேன். நான் போட்டுக்கிறது இல்லை, நான் ஒவ்வொரு மேடையிலும் வேண்டுகோளை வைக்கிறேன். ஏன்னா நம்ம நெசவாளிகள் இங்கே ஈரோடு, கோயம்புத்தூர், செங்கல்பட்டு, அரக்கோணம் நம்ம நெசவாளிகள் இருக்கிற கைத்தறி ஆடு, அதை தயவுசெய்து அணிவிங்க என்பது வேண்டுகோள் தான், இது கட்டளை இல்லை. அப்புறம் வடிவேல் முருகன், சிவா அவங்க அப்பன், அது சிவாவா சிவாவா? சிவா. ஏன் அதான் ஏன் சா வச்சா வானான்றான் அந்த சிவன். சிவா திருக்குறள் சொல்றீங்க, சிவான்னு தமிழ்ல வட சொல்லுது. வேண்டுகோள் எனக்கு தெரியும். இல்லை இல்லை, அது அப்பா சொல்லி அம்மா சொல்லி வச்சா ஓகே. அப்பா அம்மா மீறி எதுவுமே நடக்கூடாது. அப்புறம் சென்டிமெண்ட்டுன்னு இருந்தால் அது வேற. தமிழை விட நமக்கு என்ன சென்டிமெண்ட்டு? திருக்குறளே உலகத்துக்கு சொல்லிட்டீங்க, உங்களை புகழ இனி யார் வேணும்? இது இருக்காங்க மேடையில். அடுத்த ரெண்டு விஷயம் சொல்லி ஷார்ட்டாக முடிச்சிடுறேன். தீயவை தீய பழைத்தாலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். தீய காரியங்கள் செய்தால் அது தீயை விட மோசமாக இருக்கும். அஞ்சனமா தீயை விட. அதை விட வள்ளுவன் ஒன்று சொன்ன, அது உள்ள தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயை. இப்போ அந்த என் விரோதி அவன் வீட்டை நான் எரிக்கணும், டேய் க்ளோஸ் ராணி உன்னை க்ளோஸ் பண்ணிடுறேன், வீட்டை எரிக்கிறேன்டா அப்படின்னு கொளுத்தும் போது எரிச்சா சும்மா எரிச்சிடலாமா? தீக்குச்சி வேணும்ல, தீப்பந்தம் வேணும்ல. அப்போ முதல்ல எது எரியுது? தீப்பந்தம் எரியுது, அப்புறம் தான் அந்த வீடு எரியுது. அப்போ இந்த தீயவை நினைக்கிற இல்லையா, உன் நெஞ்சம் எரிகிறது. முதல்ல உன் நெஞ்சம், அந்த தீயவை நினைக்கிறல்ல, அப்போ நினைக்கிற உள்ளம் எரிகிறது, பிறகுதான் எதிரி எரிகிறான். ஆகவே தான் தீயவை தீயினும் அஞ்சப்படும். நீ உன்னை தீயை அழித்து கொள்ளாதே, அடுத்தவன் அழிக்கிறத விட உன்னை நீ அழித்து கொள்ளாதே என்பது தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும்னு நான் உணர்ந்து அறிந்து அறிஞர்களுக்கு சொல்லி கேட்டு இதை நான் ஒன்றும் செய்தியாக வைக்கிறேன். இன்னொன்று தான், கூத்தாட்டு அவை குழாத்து அற்றே பெரும் செல்வம் போக்கும் அது விழுந்தற்று. கூத்தாட்டு அவை குழாத்து, கூத்தாட்டு அவை குழா, கூத்தாடுற இடம் இதை இன்னும் மேடைன்னு வச்சிங்களேன். கூத்தாட்டு அவை குழா, இந்த மேடையில் அவையில் சினிமா பார்க்க வர்றோம், நாடகம் பார்க்க வர்றோம். இப்போ மீட்டிங் ஒவ்வொருத்தராக வர்றோம், வந்து உட்கார்றோம், முடிஞ்ச உடனே மொத்த பேரும் போயிடுறோம். மீட்டிங் முடிஞ்ச உடனே இல்லை சினிமா முடிஞ்ச உடனே மொத்த பேரும் போயிடுறோம். செல்வம் வந்து ஒவ்வொன்றா வருமா? செல்வம் நல்ல நேரம் வரும்போது ஒன்னொன்னா வருமா? பேட் டைமோ ஏதோ ஒரு டைம் வந்தால் மொத்தமாக போயிடுமா? கூத்தாட்டு அவை குழாத்து. எப்படி ஒரு நாடக அரங்கத்தில் மக்கள் ஒருவராக வந்து அமர்ந்து பார்த்துவன் முடிந்தவுடன் மொத்தமாக போகிறார்களோ, அதை போல செல்வம் என்பது ஒவ்வொன்றா வந்து சேரும். தமிழே, அடே தமிழே வா, என் அன்பு தம்பியே வா, சேலம் சேலம் பிரியாணி வாழ்க. அதே போல செல்வத்தை நம்பி, செல்வத்திற்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்காமல் நல்லதை ஏழைகளுக்கு செல்ல வேண்டும் என்கிற ஒரு அற்புதமான கருத்தை சொன்ன இந்த திருக்குறள் விழா, இது திருவிழா. இந்த தம்பி வடிவேல் சிவா வாழ்க, வாழ்த்து வந்திருக்கிற அத்தனை பெரியோர்களும் வாழ்க என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதயத்தில் இருக்கின்ற தமிழே,
கனி சுவை நல்கும் அமிழ்தே, காலத்தை வென்ற தமிழே வணக்கம். தமிழ் போற்றிய வானுலகில் வையகமும் போற்றும் உலக பொதுமறை திருக்குறள் திரை முன்னோட்டம் வெளியீட்டு விழா. இந்த நிகழ்ச்சியில் நான் எப்போதும் மதிக்கின்ற அருமை அண்ணாச்சி விஜி சந்தோஷம் அவர்கள், அவர்தான் இந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டும், இந்த முன்னோட்டத்தை அவர்தான் வெளியிட வேண்டும் என்று முயற்சி எடுத்த போது என் நண்பர்கள் அருமை தம்பி வடிவேல் சிவா முன்னணியில் நின்றார். அதன் காரணமாக அழைத்தவுடன் ஒப்புக்கொண்டு இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கின்றார். ஆகவே அண்ணாச்சி அவர்கள் இந்த நூலை, இந்த முன்னோட்டத்தை வெளியிடுவது மிக சிறப்பாகும். இலக்கிய வரலாற்றில் திருக்குறள் என்ற ஒரு நூல் உலகத்தில் தோன்றிய நூலில் தொன்மையானது. அத்தகைய இந்த திருக்குறளை வடிவமைத்து ஓவியமாக காவியமாக பலர் படைத்திருந்தாலும் கூட இந்த திருக்குறளை உரையாக பலர் எழுதியிருக்கின்றார்கள். நச்சினாக்கிரியரிலிருந்து திருக்குறள் முனுசாமியிலிருந்து டாக்டர் கலைஞர் வரையில் இதற்கு உரை எழுதியிருக்கின்றார்கள். ஆனால் உரை மட்டுமே எழுதுவதற்கு பல்லாயிரம் பேர் இருந்தாலும் கூட அதை திரையில் படம் போட்டு காட்ட முடியும் என்று இந்த இளைஞரை நான் பாராட்டுகின்றேன். ஒப்பற்ற தம்பி, ஓய்வில்லாமல் உழைக்கின்றவன். ஆகவே தான் நான் இதை நிகழ்ச்சி என்று சொல்லப் போவது இல்லை, மகிழ்ச்சி என்று தான் சொல்ல வேண்டும். அந்த வகையிலே அண்ணாச்சி இங்கே வந்திருக்கின்றார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன், வேலிருக்க பயமேன், முருகனின் அருள் இருக்க பயமேன், வேல் முருகன் அருகில் இருக்க பயமேன். அத்தகைய சூழ்நிலையிலே பொன்குமார் அவர்கள், அன்புச்செழியன் அவர்கள், என் அருமை தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கத்தின் தலைவர், அகில இந்திய பொதுச் செயலாளர் சுபாஷ் அவர்கள், அவர் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கவும் முடியாது, ஆனாலும் இயற்கை அவரை இங்கே அழைத்து வந்திருக்கிறது. பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார், எந்த நாடாக இருந்தாலும் எந்த நாட்டு மக்களாக இருந்தாலும் அந்த நாட்டு மக்களுக்கு மொழிப்பற்று வேண்டும். மொழிப்பற்று இல்லை என்று சொன்னால் அந்த நாடு மிக விரைவில் அழிந்துவிடும் என்று சொன்னார். அந்த மொழிப்பற்றுக்காக தான் திருக்குறள் படைக்கப்பட்டிருக்கிறது. இதில் மதம் இல்லை, ஜாதி இல்லை, கட்சி இல்லை, காட்சி இல்லை. அப்படிப்பட்ட ஒரு குறளை வள்ளுவன் இயக்கியிருக்கிறார் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்னான். அவன்தான் தமிழனாக இந்த பூமியிலே அவதரித்த இறைவன். அப்படிப்பட்ட வள்ளுவன் 1330 குறளையும் படைத்திருக்கின்றான். அந்த நூலை இவன் படித்திருக்கின்றான். அதனால்தான் இதை உரையாக வராமல் திரையாக வர வேண்டும் என்று படமாக எடுத்துக்கொண்டிருக்கிறார். ஆகவே அத்தகைய ஒரு புதிய முயற்சி, அது எனக்கு மகிழ்ச்சி. அந்த வகையில் இங்கே வந்திருக்கிற அத்தனை பேரும் பெரும் புகழ்பெற்றவர்கள். திரைப்பட உலகத்தின் புகழ்பெற்ற கே ராஜன் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார், வாழ்த்திருக்கின்றார். பேரரசு இங்கே வந்திருக்கிறார், பேராவலாய் காத்து கொண்டிருக்கிறார். இங்கே வந்திருக்கின்ற அத்தனை பேருமே விருகபாக சட்டமன்ற உறுப்பினர் முன்னால் பேசியிருக்கின்றார். என்னாலும் பேசுவார். அத்தகைய ஒரு பேச்சாற்றல் உள்ளவர்கள். இந்த சூழ்நிலையை பார்க்கின்ற போது என் அருமை நண்பர் கல்வியாளர் அமுதா பாலகிருஷ்ணன் வந்திருக்கின்றார். இந்த இயக்கத்தை, இந்த அமைப்பை, இந்த திருக்குறள் பாடத்தை இப்படிதான் செய்ய வேண்டும் என்பதற்காக என் அகில இந்திய தமிழ்ச்சங்கத்தின் தலைவன் கோவிந்தராஜ் அவர்கள் மிக சிரமப்பட்டு உழைத்தார். இந்த முயற்சியிலே அவர் சின்னமாக இருந்தார். ஆகவேதான் இந்த விழா மிக சிறப்பாக இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. நண்பர்களே, நான் சொல்வது உண்டு, வடிவேல் அவர்கள், சிவா அவர்கள், வடிவேல் சிவா தாயை இறந்து விட்டார். தாயை இறந்த சில காலங்களிலே தந்தையும் இறந்து விட்டார். தந்தையை இறந்த சில காலங்களிலே அண்ணனையும் இறந்து விட்டார். அண்ணனை இறந்த சில காலங்களிலே அக்காவை இறந்து விட்டார். பெற்றோரையும் உடன் பிறந்தோரையும் இறந்துவிட்டு தனி மரமாக இருக்க இந்த தம்பி இந்த திருக்குறளை நம்பி
இந்த செயலிலே இறங்கி அவன் சிறகடித்து பறந்து கொண்டிருக்கிறான் சொன்னால் அவரை பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இங்கே வந்திருக்கிற அத்தனை பேரும் பெருமதிக்க உரியவர்கள், பெரும் மகிழ்ச்சிக்குரியவர்கள். திரைப்பட புகழ், இலக்கிய புகழ், அரசியல் புகழ். அதனால்தான் 170 நாட்டுக்கு திருவள்ளுவன் சிலையை கொடுத்து சிவந்த கரம் எங்கள் அண்ணாட்சியுடைய கரத்தால் தான் இந்த முன்னோட்டத்தை வெளியிட வேண்டும் என்ற ஒரு அக்கறையில் இருந்தோம். அந்த அக்கறை என்னை சிறகடைத்து பறந்து கொண்டிருக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்காது. வள்ளுவனை போற்ற வேண்டும். நண்பர்களே, நான் சொல்வது உண்டு, இன்னொரு படம் கூட நீங்கள் எடுக்கலாம். இப்போதெல்லாம் தாய் தந்தையை மம்மி என்று அழைக்க, பெற்ற தாயை அம்மா என்று அழைப்பதில்லை, பெற்ற தந்தையை அப்பா என்று அழைப்பதில்லை, மம்மி என்றும் டாடி என்றும் அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சுருங்கி மம்சி என்றும் டாட் என்றும் டாடி என்றும் அழைக்கின்றார்கள். இது போக்க வேண்டும். அது வள்ளுவனுடைய ஆசையாக இருக்க வேண்டும். ஆகவே இந்த முயற்சி மிக மிக திண்ணமாக இருக்கின்ற காரணத்தினால் நான் தம்பி வடிவேல் சிவாவை வாழ்த்தி பாராட்ட போற்றுகின்றேன். நிறைய பேச வேண்டும் என்ற ஆவல் இருக்கிறது. ஆனால் எனக்கு முன்னால் இத்தனை பேருக்கு ஆவல் இருக்கிறது. ஆகவே ஆவலை நான் குறைத்து கொண்டு அருமையான இந்த விழா, பெருமையான இந்த விழா, தம்பி வடிவேல் சிவா தனி மரமாக தனித்து இயங்கும் இந்த தனி மனிதன் இன்னும் சிறப்பு பெற வேண்டும், புகழ் பெற வேண்டும், வளர வேண்டும், வாழ வேண்டும், நிமிர வேண்டும், நிற்க வேண்டும். ஆகவே தம்பி வடிவேல் சிவாவை நான் நெஞ்சார வாழ்த்துகின்றேன், போற்றுகின்றேன், பாராட்டுகின்றேன். ஆகவே இத்தகைய மனிதரை வாழ்த்த எல்லோரையும் வந்திருக்கிறார்கள், அனைவரையும் வரவேற்கின்றேன். ஆக இந்த விழா மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற காரணத்தினால் அனைவரையும் நான் நன்றி கூற கைப்பற்றிருக்கிறேன். இந்த நிகழ்ச்சி ஒவ்வொருவரும் பாராட்டிக் கொண்டிருக்கிறவர்கள். ஆகவே வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும். இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். நீதிக்கு இது ஒரு போராட்டம், நிச்சயம் உலகம் பாராட்டும். நன்றி, வணக்கம். பண்ணுவான், அதனால எடு அந்த கயிறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதமும் இதுக்கு எச்சரித்து எழுதியிருந்தார் புரட்சி கவிஞர் பாரதிதாசன். அதுக்கு அவர் பதில் ஒரு கடிதம் எழுதினார். இது என்னோட இலக்கணத்துக்கான ஓவியத்துக்கான இலக்கணம்னு. கடைசியாக புரட்சி கவிஞர் பாரதிதாசன் நேராக வந்து அவர்கிட்ட சொன்னார், திருவள்ளுவரே ஒரு இலக்கணம், அதுக்கு எதுக்கு இலக்கணம், எடு கயிறு அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ எடுத்தெல்லாம் முடிவு செய்யப்பட்டது. நேரு அவர்கள் திறக்கிறதா இருந்துச்சு. அந்த நேரம் பார்த்து நேரு அவர்கள் பாத்ரூமில் விழுந்துட்டதுனால அவரோட ப்ரோக்ராம் ரத்தாயிடுது. துணை ஜனாதிபதியாக இருந்த ஜாகிர் ஹுசேன் படம் திறக்கிறதுக்காக வந்தார். இதுக்கிடையில் என்ன ஆயிடுச்சு, நாளைக்கு படம் திறக்கிறாங்கன்னா இன்றைக்கி ராத்திரி நிம்மதியாக தூங்குறாரு. திடீர்னு அங்கே ஒரு பெரிய சர்ச்சை. ராஜாஜி தலைமையில் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்கணும்னு ஒரு பெரிய டீம் ஃபார்ம் ஆகிட்டு இருந்தது. தகவல் உளவுத்துறை மூலம் வருது. நாளைக்கு படம் திறக்கிறாங்கன்னா இன்று இரவு கலைஞர் பாதி ராத்திரியில் வேணுகோபால் சர்மா எழுப்பி நீ வரைஞ்ச படத்தை காட்டுன்றாரு. வரைஞ்ச படத்தை காட்டுறாரு. ஒரு கரெக்ஷன் சொல்கிறேன், உடனே பண்ணுனார். என்னன்னாரு, குறுக்கில் ஒரு துண்டு வரையணுன்னாரு. எதுக்கு துண்டு வரையணும்னு கேட்டார். அப்போ அவர் சொன்னார், அவருக்கு பூணில் இருக்கா இல்லையான்றது ஒரு சர்ச்சையாக்கிறதுக்காக தயாராக இருக்காங்க. நீ இப்படி கொடுக்க துண்டு வரைச்சிட்டோன்னா பூணு இல்லைங்கன்னு கேட்டால் உள்ளே இருக்குன்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொன்னார் கலைஞர். இப்படி உருவாக்கப்பட்டது தான் நமக்கு இன்னைக்கு கிடச்சிருக்கக்கூடிய திருவள்ளுவருடைய படம். 1966ஆம் ஆண்டு துணை ஜனாதிபதி ஜாகிர் ஹுசேன் திறந்தார். அதன் பிறகு 67 அண்ணா முதலமைச்சராக வந்தார். இந்த உலகத்தில் லியோ டால்ஸ்டாய், ஷேக்ஸ்பியர், எந்த ஒரு கலைஞருக்கும் எனக்கும் இல்லாத யாருக்கும் இல்லாத ஒரு சிறப்பு ஒரு அரசாணை வெளியிட்டார் அண்ணா. அது என்னன்னு சொன்னால், எல்லா நீதிமன்றங்கள்லையும் எல்லா இடங்களிலும் அரசு அலுவலகங்களிலும் இந்த அரசு ஐயன் திருவள்ளுவருடைய அறநெறியோடு நடக்குதுங்கிறத உறுதிப்படுத்துறதுக்காக திருவள்ளுவருடைய படத்தையும் திருக்குறளையும் வைக்கணுன்ற ஒரு ஆணையை அதாவது பார்த்தீங்கன்னா, திருவள்ளுவருக்கு என்ன பெரிய பெருமைன்னா, உலகத்திலே அதிகமாக டிரான்ஸ்லேஷன் பண்ணது மட்டும் இல்லாத அதுக்கு அதிக நாடுகளை ரீச் பண்ணது மட்டும் இல்லாத ஒரு அரசாணை, ஒரு புலவருக்காக, ஒரு எழுத்தாளருக்காக ஒரு அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது என்றால் அதை வெளியிட்டவர் அண்ணா மட்டும்தான். அதன் பிறகு அவர் மறைவுக்கு பிறகு கலைஞர் அவர் மொத்தமே 19 படம் தான் வரைஞ்சார். அதை எல்லாத்தையும் அரசுடைமை ஆக்கினார். அப்படிப்பட்ட ஒரு கடனாக இருந்தார். தனக்காக எதுவுமே கேட்கல. தோழர் வேல்முருகன் கிட்ட நான் கேட்குற கோரிக்கை என்னன்னா, நம்மளுடைய ஓவிய கல்லூரிக்கு ஓவிய பெருந்தகை வேணுகோபால் சர்மா பேர் வைக்கிறதுக்கு நீங்கள் முதலமைச்சர்கிட்ட சொல்லி அவரை கௌரவப்படுத்தணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு எனக்கு வாய்ப்பளித்தவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
ஆண்டவர்களுக்கு வணக்கம். கொஞ்சம் அமைதியா இருங்க. நேரம் கருதி இந்த அற்புதமான இந்த மேடையில் மிகவும் ஒழுக்கமாக இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் இந்த பார்வையாளர்கள் மத்தியில் ஒரு முக்கியமான கருத்தையும் கடைசியில் ஒரு கோரிக்கையும் நான் வைக்கணும்னு என்னுடைய பேச்சை துவங்குறேன். தாமரைப்பூ அண்ணன் அவர்கள் சொன்ன மாதிரி ராஜன் சார் கூட பார்க்கும்போது சொல்லிட்டு இருந்தார், குழந்தைகள் மனசில் பதியக்கூடிய அளவுக்கு இப்படி ஒரு படமாக்கி திருக்குறளை வந்து அடுத்த தரத்துக்கு கொண்டு போகிறதுக்கு நிச்சயமாக எல்லாருமே ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும். எல்லாத்த விட இந்த நிகழ்ச்சிக்கு முக்கியமாக அழைத்தது யாருன்னு சொன்னால் என்னோட அண்ணாச்சி பிஜி சந்தோஷம் சார் அவர்களை. ஏன்னா திருவள்ளுவரை வாசிக்க விட அதிகமாக காதலித்தவர் அவர் தான், இன்னமும் காதலிச்சுட்டு இருக்காரு. தோழர் வேல்முருகன் சார் இருக்கிற மேடையில் நான் கடைசியாக அந்த கோரிக்கை அந்த இடத்துல சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களில் எதற்காகவும் எதை பற்றும் யாரை பற்றும் கவலைப்படாமல் ஒடுக்கப்பட்ட மக்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு நியாயம் நீதி வேண்டும் என்றால் அதற்காக குரல் கொடுக்கக்கூடிய என்னுடைய தோழர், அதே மாதிரி பாட்டாளி மக்களுக்காக இரவு பகல் பாராமல் ஒழித்து கொண்டிருக்கும் தோழர் பொன்குமார் சார் உட்பட எல்லாரும் ஆன்றோர் சான்றோர் இருக்கக்கூடிய இந்த மேடையில் ஒரே ஒரு தகவல் இந்த இடத்துல நான் சுருக்கமாக சொல்லணும்னு ஆசைப்படுறேன். கவிஞர் சிந்தேவாசன் இந்த தகவல் சொல்லணும்னு எனக்கு சொல்லியிருக்காரு. என்னன்னு சொன்னால், இந்த திருவள்ளுவர் உருவம் இருக்கு இல்லையா, நம்மளுடைய தமிழ்நாடு அரசு பயன்படுத்துறது கூட சரியான உருவம் கிடையாது. நேற்று விஜய் அவர்களுடைய நிகழ்ச்சியில் பின்னாடி திருவள்ளுவரை பார்த்தேன். அந்த திருவள்ளுவர் கூட சரியான திருவள்ளுவர் கிடையாது. நாம் தமிழர் கட்சியினுடைய அவங்களோட பின்னாடி லோகோவில் பார்த்தேன், அது உட்பட அவ்வளவு தமிழ்நாடு அரசு பயன்படுத்துறதே நமக்கு அங்கீகரிக்கப்பட்ட திருவள்ளுவர் படம் கிடையாது. இதையெல்லாம் வந்து தோழர் வேல்முருகன் அவர்கள் மூலமாக அரசு கவனத்துக்கு கொண்டு போகணுன்றது இந்த மேடையில் நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த உருவம் நமக்கு சாதாரணமாக கிடைக்கல. எப்படி வடிவேலு சிவா வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இப்படி ஒரு முயற்சி எடுத்து இவ்வளோ பர்சவ் பண்ணியிருக்காரு, அந்த மாதிரி இந்த திருவள்ளுவருக்கான உருவத்தை உருவாக்குவதற்காக ஒருவர் 40 ஆண்டு காலம் கஷ்டப்பட்டார். இன்றைக்கி நம்ம சேலத்திலேருந்து எல்லாரையும் திரட்டி கூட்டி வந்திருக்கார் நம்மளுடைய தோழர். அந்த சேலத்தை சொந்த ஊராக கொண்டவர் தான் KR வேணுகோபால் சர்மா. KR வேணுகோபால் சர்மா என்பவர் 40 ஆண்டு காலமாக அவர் கற்பனை செய்து உருவாக்கி ஒரு உருவத்தை வடிவமைத்தார். அவர் வடிவமைக்கும் போது அந்த வடிவத்தை அவர் முழுமையாக கொண்டபோது அந்த ஆண்டு என்னன்னு சொன்னால் 1957. 1957ஆம் ஆண்டு திருவள்ளுவருக்கான ஒரு உருவத்தை அவர் முடிவு செய்தார். அவருடைய மிகவும் நெருக்கமான அண்ணா பக்தவச்சலம், காமராஜர் போன்றவர், தோழர் ஜீவா போன்றவர்கள்கிட்ட அதுக்கு காமிச்சார். 3 ஆண்டு காலம் கடுமையான போராட்டங்கள். இடையில் அவர் வந்து திரைப்படத்துறைக்கு போனார், நிறைய நஷ்டமானார். ஒரு மேன்ஷனில் தங்கி தான் அதெல்லாம் இதுக்கு ஒரு முழு வடிவத்தை கொடுத்தாரு. நீங்கள் திரைப்படத்துறையை விட்டுடுங்க, நம்ம அன்பு சார் சொன்ன மாதிரி அவர் படம் எடுத்து சொத்தெல்லாம் இழந்தார் வேணுகோபால் சர்மா. அப்புறம் நீங்கள் மிகவும் நேர்மையானவர், உண்மையானவர், உங்களுக்கு சினிமா ஒத்து வராது, நீங்கள் வந்து உங்களுடைய ஆராய்ச்சியில் நீங்கள் தொடருங்கன்னு சொல்லி விடுபட்டிருந்த திருவள்ளூருக்கு உருவம் கொடுக்குற முயற்சியில் அவர் திருப்பி இறங்கி 1957ஆம் ஆண்டு அதுக்கான உருவத்தை அவர் முடிவு செய்தார். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அப்போது பெருந்தலைவர் காமராஜர் அவர் முதல்வராக இருந்தார். ஒரு பெரிய அங்கீகாரம் அப்போ கிடைக்கல. அப்படி இருக்கும்போது சுப்பராயன் சொல்லிட்டு சேலத்தை சேர்ந்த மத்திய அமைச்சராக இருந்தார். அவர் தபால் துறையினுடைய மத்திய அமைச்சர் பொறுப்பில் இருந்தார். அவர் ஐயன் திருவள்ளுவர் புகழை மத்திய அரசு கொண்டு சொல்லி அவர் புகழை பற்றி சொல்லி 1960ஆம் ஆண்டு தபால் தலை திருவள்ளுவருக்கு வெளியிடுறதுக்காக ஒரு முயற்சி செய்தார். அதன் பிறகு 1964ஆம் ஆண்டு பக்தவச்சலம் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது அன்றைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவர் பேரறிஞர் அண்ணா, அன்றைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் டாக்டர் கலைஞர், தமிழின தலைவர். அப்படி இருக்கும் பொழுது ஒரு முறை கலைஞர் எழுந்து அந்த அவையில் சொன்னார், காங்கிரஸ் கட்சி அந்த நேரத்தில் தமிழ்நாடை ஆண்டு கொண்டிருக்கும் பொழுது, நம்முடைய ஐயன் திருவள்ளுவர், உலகம் போற்றும் திருவள்ளுவர் தபால் தலை வெளியிட்டு மத்திய அரசு கௌரவப்படுத்தியிருக்கு, ஆனால் இந்த தமிழக அரசு எதுவுமே செய்யவில்லை, அவரை கௌரவப்படுத்தவில்லை அப்படின்னு சொன்னார். அடுத்து ஒன்று சொன்னார், இந்த சட்டமன்றத்தில் அவருடைய முழு உருவம் படம் வந்து இடம்பெறணும் அப்படின்னு சொன்னார். உடனே பெரியவர் பக்தவச்சலம் எழுந்து என்ன சொன்னார், மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்
கலைஞர் அவர்களுக்கு இந்த முயற்சி, அவரே இந்த முயற்சி செய்யலாம் அப்படின்னு அறிவித்தார். சொன்ன உடனே அன்று இரவு முழுவதும் பக்தவச்சலம் அவர்களுக்கு தூக்கமே இல்லை. நம்ம ஒரு விஷயத்த சொல்லிட்டோம், இதை வைத்து கலைஞர் என்ன அரசியல் செய்ய போறாரு தெரியல அப்படின்னு ரொம்ப யோசனை பண்ணிட்டே இருந்தார். இரவு 2 மணி அப்போ ஒரு மேன்ஷனில் கேஆர் வேணுகோபால் சர்மா தங்கியிருந்தார் சென்னையில். 2 மணிக்கு ஒரு முதலமைச்சர், எந்த பாதுகாப்பு அதிகாரி, காவல்துறை யாருமே இல்லாமல் மேன்ஷனுக்கு வந்து அவர் கதவு தட்டி எழுப்புறார். கதவு திறந்து பார்த்தா பெரியவர் பக்தவச்சலம் முதல்வர் தன்னுடைய மேன்ஷனுக்கு வந்திருக்கார். பதறி அடிச்சுட்டு என்ன இங்கே வந்திருக்கீங்களேன்னு கேட்குறாரு. அவர் சொன்னார், இன்னைக்கு கருணாநிதி வந்து ஒரு இஷ்யூ கொண்டு வந்தார், இதை வச்சு ஏதாவது அரசியல் பண்ணிவிடுவாரோ, திருவள்ளுவர் வந்து காங்கிரஸ் மதிக்கலைன்னு சொல்லிடுவாரோ, ஏதாவது பண்ணிவிடுவாரோன்னு எனக்கு யோசனையாக இருக்குது, அதனால் உங்கள்கிட்ட ஒரு உதவி கேட்டு வந்திருக்கேன்னார். என்ன உதவின்னார்? சட்டமன்றத்தை அலங்கரிக்கிறதுக்கு முழு உருவ திருவுருவ சிலை, மத்திய அரசு அங்கீகரிக்கப்பட்ட திருவள்ளுவர் உருவம் நீங்கள் வரைஞ்சது தான் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு, அந்த உருவத்தை கொண்டு எனக்கு வரைஞ்சி தரணும்னு கேட்டார். தன்னுடைய இடம் தேடி வந்தவர் பெரியவர் பக்தவச்சலம், தமிழ்நாடு முதலமைச்சர். இரவு பாதிராத்தில் தன்னை வந்து கேட்டார். ஆனால் உங்களுக்கு என்னால் உதவி செய்ய முடியாது என்று சொன்னார் கேஆர் வேணுகோபால் சர்மா. என்ன காரணம்னு கேட்டால், சாயந்தரமே கலைஞர் வந்து அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிட்டார். ஷாக் ஆயிட்டார். என்ன பண்ணலான்னாரு. அறிஞர் அண்ணா விட 1 வயது பெரியவர் கேஆர் வேணுகோபால் சர்மா. எல்லோரும் என்னை அண்ணா என்று கூப்பிடுகிறார்கள், ஆனால் நான் உங்களை அண்ணா என்று அழைக்க வேண்டும் என்று சொல்லுவார். அவ்வளவு நெருக்கம், இவங்களை விட மிகவும் நெருக்கம் தோழர் ஜீவானந்தம். அப்போ பக்தவச்சலம் சொன்னார், என் தூக்கமே போச்சு, இனியும் நான் போய் தூங்க முடியாது, கலைஞர் வச்சு என்ன பண்ணுவார் தெரியலையேன்னாரு. அப்போ அவர் சொன்னார், ஒரே வழிதான் இருக்குன்னார். என்னன்னாரு? அண்ணா சொன்னால் நானும் கேட்பேன், கலைஞரும் கேட்பார்னாரு. காலையில் 7 மணிக்கு அண்ணா கிட்ட வந்துட்டார் கேஆர் வேணுகோபால் சர்மா, பக்தவச்சலம், கலைஞர் 4 பேர் அசம்பிளாக வராங்க. அசம்பிளாக ஆனோன்னா அண்ணா சொல்கிறார், ஐயன் திருவள்ளுவருடைய சிலை சட்டமன்றத்தை அலங்கரிக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய ஆசை. அதை அரசு செய்தால் என்ன, திமுக செய்தால் என்ன, யார் செய்தால் என்ன? அது மட்டும் இல்லை, நம்ம திமுகனுடைய கோரிக்கையை நாம் எடுத்து செய்கிறத விட தமிழக அரசே திருவள்ளுவருக்கு அந்த இடத்துல ஒரு முழு உருவத்தை வச்சா அது நமக்கு மேலும் பெருமை. அதனால் அந்த அட்வான்ஸை நீங்கள் வந்து கேஆர் வேணுகோபால் சர்மா கிட்ட திருப்பி கொடுத்துருங்க, பெரியவர் வந்து அட்வான்ஸ் கொடுக்குறத அவர் வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னார். ஆனால் கலைஞர் சொன்னார், நான் இதை பற்றி தனியாக பேசலான்னு. இல்லை இதுதான் முடிவு அப்படின்னு சொல்லி கட்டளையிட்டார். அதன்படி கேஆர் வேணுகோபால் சர்மா தமிழக அரசுக்காக அந்த படத்தை வரைஞ்சார். உடனே பெரியவர், அவர் பெரியவர்னு ஏன் திருப்பி சொல்கிறோன்னா, பக்தவச்சலம் முதல்வர் வந்து எவ்வளோ பெரிய மனசு பாருங்கள். உடனே சொன்னார், இதுக்கெல்லாம் கலைஞர் ஒத்துக்கிட்டதுனால நான் தமிழக அரசே இதை முன்னின்று செலவு செய்தாலும் இதற்கு ஆணிவேராக இருந்தவர் கலைஞர், ஆகவே இதன் முழு பொறுப்பையும் கலைஞரிடமே ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ இவர் கேஆர் வேணுகோபால் சர்மா அந்த திருவள்ளுவர் படத்தை உருவாக்குறார். இது என்னன்னா, 40 ஆண்டு கால ஆராய்ச்சி என்ன, எத்தனையோ பேர் வந்து திருவள்ளுவருக்கு உருவம் கொடுத்தார்கள், ஆனால் இதுதான் திருவள்ளுவர் என்று ஏன் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா, அவர் ஒரு வெள்ளை அறிக்கை அறிவித்தார், வெள்ளை அறிக்கை வெளியிட்டார், ஒரு நூல் வெளியிட்டார், இவரை ஏன் நாம் திருவள்ளுவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று. ஒரு துறவி என்பவர், அவர் கல்யாணம் ஆகாத துறவியா, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் துறவியா, எந்த வயதில் எப்படி இருப்பாங்க, அவர்களுடைய கட்டை விரல் கால்கள் எப்படி இருக்கும், அவர்களுடைய ஷோல்டர்ஸ் எப்படி இருக்கும், ஒவ்வொன்றும் ஆராய்ச்சி செய்து திருவள்ளுவருக்கான உருவத்தை அவர் தயார் செய்தார். ஒரு அச்சாணி எழுதக்கூடிய ஸ்டாமினா இருக்கணும், அதே சமயத்தில் அது முதிர்ச்சி இருக்கணும். இது போன்ற பலவிதமான ஆராய்ச்சிகள் செய்து இவரை ஏன் திருவள்ளுவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆராய்ச்சி செய்து ஒரு புத்தகத்தை வெளியிட்டார். அதுக்கப்புறம் தான் உடனே என்ன பண்ணாங்க, இந்த படத்தை அவர் ரெடி பண்ணார். எல்லாம் ரெடி பண்ண உடனே அவர் கழுத்தில் ஒரு கருப்பு கயிறு வரைஞ்சிருந்தார். உடனே புரட்சி கவிஞர் பாரதிதாசன் நேரடியாக அவர்கிட்ட வந்தார். அது என்ன கழுத்தில் கயிறு, அந்த கயிறுன்னு சொன்னார். உடனே வேணுகோபால் சர்மா சொன்னார், இலக்கிய ஓவியம்னு ஒன்று, ஓவிய இலக்கணம்னு ஒன்று இருக்குது, ஆணாக இருப்பவனுக்கு கழுத்து காலியாக இருக்கக்கூடாது, ஒவ்வொருத்தருக்கு எப்படி இருக்கணும்னு இருக்குது, ஆபரணங்கள் இருக்கணும், ஆனால் இவர் துறவி, இவருக்கு ஆபரணங்கள் அணியக்கூடாது, அதனால் ஒரு கருப்பு கயிறு வரைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கு பாரதிதாசன் சொன்னார், உனக்கு வந்து கலை ஓவிய அறிவு இருக்கிற அளவுக்கு அரசியல் அறிவு கிடையாது, நீ பாட்டு கயிறு வரைஞ்சிட்டு போயிடுவேன், நாளைக்கு ஒருத்த வந்து எங்கள் ஜாதிக்காரன்னு சொல்லிட்டு வந்து பிரச்சனை பண்ணுவான், அதை வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா காவியிலெல்லாம் திருவள்ளுவர் வர ஆரம்பிச்சிட்டார். வணக்கம். உலகம் போற்றும் பொதுமறையாம் திருமுறை திருக்குறளை நமக்கு அளித்த திருவள்ளுவரின் புகழை உலகம் முழுக்க பரவ செய்த திருக்குறளை ஒளிப்படமாக செய்யும் இந்த சிறந்த முயற்சியை தொடங்கி இருக்கும் தம்பி இயக்குனர் திரு வடிவேலு சிவா அவர்களுக்கு என் அன்பான வாழ்த்துக்கள்.
இந்த முயற்சி முழு வெற்றி அடைய வேண்டும் என்று மனதார வாழ்த்துகிறேன். இந்த நேரத்தில் திருக்குறள் மட்டுமல்ல, அதனோடு ஐயன் திருவள்ளுவரையும் உலகெல்லாம் கொண்டு சேர்த்திருக்கும் ஐயா பிஜேபி அவர்களின் சேவை என்றென்றும் போற்றுதற்குரியது. திருவள்ளுவர் இன்றைக்கு வாழ்ந்திருந்தாலும் பாஸ்போர்ட் விசா இல்லாமல் உலகம் முழுக்க பயணித்திருக்க முடியுமா என்ற ஐயம் இருக்கிறது. ஆனால் பிஜேபி ஐயா அவர்கள் திருவள்ளுவர் சிலையை வெளிநாடுகளில் 136 சிலைகளை நிறுவியிருக்கிறார்கள். இந்தியாவில் மட்டுமல்ல, வெளிநாடுகளில் மட்டுமே 136 சிலைகளை நிறுவியிருக்கிறார்கள். உலகெல்லாம் அவர் புகழ் நிலைக்க செய்திருப்பது மிக அரிய பணியாகும். ஐயா அவர்களை திருவள்ளூரின் தலைமகன் என்று அழைத்தால் அது மிகையாகாது. இங்கு வந்திருந்து சிறப்பு செய்திருக்கும் அனைவருக்கும் என் அன்பும் நன்றியும். 7 மொழிகளில் காணொலியாக வரவிருக்கும் இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஒளிப்பட முயற்சி எல்லா திசைகளுக்கும் சென்று வெற்றி அடைய மீண்டும் ஒரு முறை வாழ்த்தி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். வடிவேல் சிவா என்ற இளைஞரின் சீரிய முயற்சியில் உருவான திருக்குறளை நம் அன்றாட வாழ்வியலில் நாம் எப்படி ஏற்றுக்கொண்டு ஒரு அறம் சார்ந்த வாழ்வை வாழ வேண்டும் என்ற அடிப்படையில் அனைவரும் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் ஒவ்வொரு திருக்குறளுக்கும் ஒரு குறும்படத்தை தயாரித்துள்ளார். இதற்கான திரை முன்னோட்ட வெளியீட்டு விழா, இதற்காக இங்கே நாம் கூடியுள்ளோம் என்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நம் தாய் தமிழின் வழி ஐயன் திருவள்ளுவர் நமக்களித்த மாண்பகலாமல் மனிதன் வாழ அத்தனை வாழ்வியல் கருத்துக்களையும் உள்ளடக்கிய ஒரு அறநூலே திருக்குறள். திருக்குறளை தமிழ்மறை, தமிழ் மனுநூல், வாயுரை வாழ்த்து, முப்பால், தெய்வநூல், உத்திரவேதம், உலக பொதுமறை, வள்ளுவ மாலை, பொய்யாமொழி என்று பல்வேறு நிலைகளில் உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அறநெறி கோட்பாடு. அறம், பொருள், இன்பம் என்ற 3 தலைப்புடன் வாய்மை, கருணை, அன்பு, பொறுமை, சுய கட்டுப்பாடு, நன்றி உணர்வு, கடமை, சான்றாண்மை, விருந்தோன்பல், இல்வாழ்க்கை, நலம், கூடா ஒழுக்கங்களை விளக்குதல், போதைப் பொருளையும் சூதாடுவதையும் விளக்குதல் போன்ற தனி மனித அறநெறிகளையும், ஒரு நாட்டை ஆளக்கூடிய அரசின் மாண்புகள், அரண், போர், கல்வி, உளவு போன்ற அரசியல் கருத்துக்களையும், நட்பு, காதல், இல்லறம் போன்ற அகல் வாழ்க்கைக்கும் இன்றியமையாத வாழ்வியல் கோட்பாடே திருக்குறள். அது மட்டுமல்ல, இவை அனைத்தையும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதுதான் மனித வாழ்வு என்பது. அன்புக்கும் அரணுக்கும், உழவுக்கும் தொழிலுக்கும், ஈகைக்கும் கொடைக்கும், மக்களுக்கும் மன்னனுக்கும், படைக்கும் படை தலைமைக்கும், குடிக்கும் குடிமைக்கும், இப்படி ஒன்றுடன் ஒன்று இணைந்து நீதி, நேர்மை, நல்லொழுக்கத்தை போதிக்கும் திருக்குறளை நம் அன்றாட வாழ்க்கை முறையில் பொருத்தி அதை நம் கண்முன்னே திரையில் கொண்டு வந்து நம் இன்றைய தலைமுறையில் மனதில் பதிய வைக்கும் ஒரு அறம் சார்ந்த திருக்குறள் புரட்சி என்பதுதான் இந்த நிகழ்வு. இது மிகவும் போற்றுதலுக்குரியது. 1330 குறள்களில் ஒவ்வொரு குறளுக்கும் ஒளி வடிவம் கொடுத்து அதை குறும்படமாக்கி திரை வடிவம் கொடுத்து நம்மிடையே சேர்ப்பதென்பது சாதாரண காரியமல்ல. இதில் எந்த இடர் வந்த போதும் மடுத்தவா எல்லாம் பகடன்தான் உற்ற இடுக்கண் இடர்பாடுடைத்து கரடு முரடான பாறைகள் நிலந்த வழியில் கூட தடைபடாமல் வண்டியை இழுத்துச் செல்லும் காளையைப் போல மனம் தளராமல் செல்ல வல்லவனுக்கு வந்த துன்பமே துன்பப்படும் என்ற இந்த குறளை மனதில் நிறுத்தி மனம் தளராமல் ஏற்றுக்கொண்டிருக்கிற பணியை செய்து முடித்து என் தாய் தமிழுக்கும் ஐயா வள்ளுவரின் குறளுக்கும் ஒரு தமிழனாய் பெருமை சேர்க்க வேண்டும் என்று உங்களை வாழ்த்தி, தமிழ் அறிஞர் பெருமக்கள் ஆண்டோர் சான்றோர்களை அணுகி ஆராய்ந்து கருத்துக்களுக்கு பொருத்தமான காட்சிகளை அமைத்து இந்த பணியை சிறப்பாக செய்து முடிக்க வேண்டும் என்று சொல்லி, தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். தெய்வத்தால் ஒரு முடியாத காரியத்தை கூட தன் முயற்சியின் மூலம் நீங்கள் வெற்றியை தேடித்தரும், உங்கள் முயற்சி வெற்றியை தேடித்தரும் என்று சொல்லி, இந்த முயற்சியில் நீங்கள் வெற்றியடைய உலக தமிழ் திருக்குறள் பேரவை சார்பாக என் வாழ்த்துக்களை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருக்குறளை உலக பொதுமறை நூலை நாம் பள்ளிக்கூடத்தில் மனப்பாடம் செய்து படிக்க தொடங்கியதிலிருந்து வாழ்வின் எல்லா நிலைகளிலும் திருக்குறளை நாம் இரண்டர கலந்து பயணித்து வந்தாலும் அடுத்த தலைமுறைக்கு திருக்குறளை எடுத்து செல்ல வேண்டிய ஒரு முக்கியமான பணியை அன்பிற்குரிய தம்பி இயக்குனர் வடிவேல் சிவா அவர்கள் இதை
ஞான திறவுகோல் என்கிற அறக்கட்டளை மூலம் இந்த அறிவு ஞானத்தை காணொளியாக அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கிற ஒரு அரும்பணியை ஏறக்குறைய 7 மொழிகளில் அதை காட்சிப்படுத்துவதற்கான முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஆண்டுகளுக்கு மேலாக முழுமையாக தம்மை அர்ப்பணித்துக் கொண்டு தம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய மொத்த சொத்தையும் அதற்காக பயன்படுத்தி இன்றைக்கு திருக்குறளால் பெருமை பெற்றாலும் இன்றைக்கு அவரிடத்தில் எதுவும் இல்லை என்கிற நிலையில்தான் இந்த பணியை மேற்கொண்டிருக்கிறார். எனக்கு முழுவதுமாக தெரியும். எனவே அப்படிப்பட்ட ஒரு பெரும் முயற்சிக்கு உதவிகரமாக வந்து நிற்கக்கூடிய அன்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர்கள், குறிப்பாக அன்பிற்குரிய தோழர் வேல்முருகன், அருமை ஐயா விஜிபி உள்ளிட்ட மேடையில் இருக்கக்கூடிய அனைத்து ஆற்றல்களே, இனமான தமிழ் உறவுகளே, அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்து ஒரு செய்தியை மட்டும் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்பது வள்ளுவனுடைய வாக்கு. எனக்கு இந்த செயலை செய்வதற்கு எத்தனையோ இவ்வளவு நூற்றாண்டுல இந்த கலைத்துறை மேன்மை அடைந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இது குறித்து கலைத்துறையிலேருந்து வந்த யாரும் அல்லது இலக்கியத்துறையிலேருந்து வந்த யாரும் இப்படி ஒரு முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் வராத நிலையில் இப்படி ஒருவருக்கு வந்திருக்கிறது என்கிற போது அதுதான் இந்த பொருத்தமான குரலாக அமைகிறது என்று நான் நம்புகிறேன். எனவே இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்றால் இப்பொழுது சிவா கையில் தான் அது இருக்குது. அதனால் அவரை நான் நெஞ்சார வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னும் ஒரு செய்தியை நான் சொல்லவும் கடமைப்பட்டிருக்கிறேன். பொதுவாக அதையும் வள்ளுவர் இப்போ சொன்னதை நான் எடுத்து தேடிட்டு இருந்தேன். அதில் குறிப்பாக அந்த ஒரு குறள் இந்த நேரத்தில் சொல்ல வேண்டியது, ஆற்றுவார் ஆற்றல் இகழாமை போற்றுவார் போற்றலுள் எல்லாம் தலை என்று சொல்லக்கூடிய அந்த குறள் வந்து எப்படின்னா, ஒரு முயற்சி செய்து அவருடைய ஆற்றல், திறமை, முயற்சி எல்லா பங்களிப்பும் செய்து கடைசியாக அது நிகழ்ச்சியாக இருக்கப்போ குறை சொன்னீங்கன்னா அது வந்து சொல்லக்கூடாதுன்னு அவையில் இருக்காங்க. ஆனால் நான் குறையா சொல்லலை, வேண்டுகோளாக முன்வைக்கிறேன். வள்ளுவம் என்கிற அந்த மொத்த கருப்பொருளில் நாம் பார்க்கக்கூடியது ஏறக்குறைய 2056 ஆண்டுகள் கடந்துருச்சு. நம்ம என்னைக்கு இருக்கிறோமோ இதுலேருந்து 31 ஆண்டுகளை கூட்டிக்கிட்டோம்னா அது வள்ளுவர் ஆண்டு அப்படின்னு ஒரு கணக்கிட்டு நம்முடைய எப்படி பத்திரிகையாளர்களுடைய பொய்ச்சலாளர் சொன்னாரோ அது மாதிரி அந்த கணக்கீடு வச்சுருக்கிறாங்க. எனவே அந்த வள்ளுவம் போட்டுக்கிற செய்திகளில் காட்சிப்படுத்தின ஒரு சில விஷயங்களில் ஒரு பெரியாரிஸ்டாக இருப்பாங்க, கடவுள் மறுப்பாளராக இருப்பாங்க, கடவுள் ஏற்பாளராக இருப்பாங்க. இப்படி இருக்கிறவங்க எல்லாரும் குறை சொல்லாத ஒரு நூல் அதான் பொதுமறை. எல்லாருக்குமானது. இந்துவாக இருக்கிறவன், கிறிஸ்தவாக இருக்கிறவன், முஸ்லீமாக இருக்கிறவன், பௌத்தமாக இருக்கிறவன், சீக்கியராக இருக்கிறவன், தமிழராக இருக்கிறவன், கன்னடாரராக இருக்கிறவன், ஹிந்தி பேசுகிறவன், ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்கிறவன், எல்லாருக்கும் சேர்த்து மொத்த கருப்பொருள். எனவே அந்த கருப்பொருளில் ரொம்ப கத்தி மேல் நடக்கிற மாதிரி 2 பக்கமும் கூர்மையாக உள்ளது மாதிரி, அதனால் எதை எடுத்தாலும் விமர்சனம் பண்ணுவாங்க. அதனால தான் திருக்குறள் மட்டும் தமிழில் பல பேர் உரை எழுதிட்டாங்க, கலைஞர் வரைக்கும். அவர் சொன்னதில் இது இல்லை, இது சொன்னதில் அது இல்லை அப்படின்னு மாற்றி வந்துட்டு இருக்கு. எனவே நான் ஒன்றை சொல்லுகிறேன். பெரியார் சொன்னார், நீ எந்த மதம்னு சொன்ன, குறள் மதம்னு சொல்லுன்னாரு. அது மாதிரி இன்றைக்கு தமிழை, தமிழ் மொழியை, தமிழ் இனத்தை, மனித இனத்தை, மனித மாந்தத்தை பாதுகாப்பதற்கு மனித உரிமை இன்றைக்கு பறிபோய் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் மனித உரிமை குறித்து பேசக்கூடிய, மனித ஆற்றல்கள் குறித்து பேசக்கூடிய, இயங்கியல் தத்துவத்தை பேசக்கூடிய, மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று வழிகாட்டக்கூடிய அதை தமிழ்நாட்டு பாடநூலில் சொல்கிற பாட புத்தகத்தில் சொல்கிறத இன்றைக்கு செய்முறை கல்வின்னு கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. செய்முறை கல்வினா காட்சிப்படுத்தி பார்க்கறது. எனவே ஒரு பொருளை காட்சிப்படுத்தி பார்க்குறப்ப அதுக்கு கூடுதல் வலிமை இருக்கிறது. அதனால தான் இந்த ஊடகத்தில் பெரும் ஊடகமாக சினிமாவும் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஊடகங்கள் இருக்கிறது. எனவே இன்றைக்கு காட்சிப்படுத்தி ஒரு செய்தியை சொல்கிறப்ப கூடுதலாக அடுத்த தலைமுறைக்கு போய் சேரும் என்கிற நிலையில் அதை சேர்க்கிற பணியில் மிக முக்கியமான பணியில் நீங்கள் இருக்கிறீர்கள். உங்களுக்கு நாங்கள் உதவியாக இருப்போம். இன்னும் ஆகச்சிறந்த தலைவர்களோடு சேர்ந்து பேசி ஆராய்ந்து துல்லியமாக அதை அலசி ஒப்பிட்டு அதன் பிறகு ஒரு முடிவெடுத்து அதை காட்சிப்படுத்த வேண்டும் என்கிற வேண்டுகோளையும் என்னுடைய சார்பாக அன்பு தம்பிக்கு வைத்து எல்லா நிலையிலும்
தமிழ் சிறப்பாக செம்மொழி போல உழைந்து நிற்பதைப் போல வான்புகழ் வள்ளுவனின் புகழைப் போல எல்லா நிலையிலும் புகழை பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும், சிறக்க வேண்டும் என்ற நெஞ்சார வாழ்த்தி உங்களோடு நாங்கள் துணை நிற்போம் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முடிச்சுக்கிறோம். திருக்குறள் நமக்கு வந்து ஒரு மனப்பாட பகுதியாக தான் மாணவர் பருவத்தில் வந்து அறிமுகமாயிருக்கு எல்லாத்துக்கும். ஸோ இப்போ இலக்கியத்தில் ஈடுபாடு ஏற்பட்ட பிறகு தான் அதனுடைய வீரியம், அதனுடைய பொருள் நமக்கு நிறைய இருக்குது. அந்த காலகட்டத்திலே நிறைய பேர் விளக்குரை எழுதியிருக்காங்க. அதில் ஔவையார் எழுதுறது மிகச்சிறப்பான ஒன்று. திருக்குறளை பற்றி ஔவையார் சொல்லும் பொழுது, அணுவை துளைத்து எழுகடல் புகுத்தி குறுக தெரித்த குறள் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அப்போ உலகத்திலே மிகச்சிறந்த பொருள் அணு என்பதும், உலகத்தில் 7 கடல் இருந்ததையும் ஒரு தமிழுடைய பெரிய அறிவாற்றலை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. உலகம் உருண்டை என்று சொன்னது ஒரு 300-400 ஆண்டுகளுக்கு முன்பு. ஆனால் வள்ளுவர் நிறைய இடத்திலே உலகம் உருண்டை என்ற அறிவிலை சொல்லியிருக்கிறார். இப்படி தமிழ் உலகினுடைய சிறந்த மொழியாக, வரலாற்று மொழியாக, அறிவியல் மொழியாக பயணித்துக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட திருக்குறள் நம்மளுடைய அடையாளம். தமிழராய் பிறந்ததற்கு நாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். மகாத்மா அடிகள் கூட, காந்தியடிகள் கூட ஆங்கிலத்திலே திருக்குறளை படித்துவிட்டு நான் தமிழனாக பிறந்து தமிழ் மொழியிலேயே திருக்குறளை கற்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட திருக்குறளை பல வடிவங்களில் நாம் இன்று கொண்டு சொல்கிறோம். 2000 ஆண்டுகளுக்கு எழுதிய ஒரு குறள் இன்றும் இருக்கிறது. இன்னும் 5000 ஆண்டுகள் கூட பொருந்தக்கூடிய அளவில் நல்ல கருத்துக்களை, படிப்பினைகளை, சமுதாயம், ஒரு இனம், ஒரு மொழி, ஒரு மதம் என்று இல்லாமல் உலக புதுமையாக இருந்து கொண்டிருக்கிறது. விஜிபி சார் இங்கே வந்து சிலைகள் மூலம் திருக்குறள் புகழை கொண்டு செல்கிறார். வடிவேல் சிவா ஒரு கலையின் மூலம் உலகிற்கு கொண்டு செல்கிறார். அத்தகைய அருமையான நிகழ்வுக்கு நாமெல்லாம் வந்து பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டதற்கு மிக பெருமை. அழைப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.